ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஸ்கோர் 180 அவுட் ஆஃப் 180 இன் நீட் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்ன நினைப்போம் அப்படின்னா நிறைய புக் மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நிறைய அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. உங்களோட என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் நீங்கள் ஃபுல்லாக படித்து கிளியராக வச்சுருந்தீங்கனாலே உங்களால் நீங்கள் நினச்ச குட் ஸ்கோரை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்சிஆர்டி புக்கை ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அட் எனி காஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ ஆஃப்டர் தட் ஃபுல்லி கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் சிலபஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 times ஆகுது மினிமம் உங்களோட சிலபஸை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரிவிஷன் டைமில் ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட உங்களோட டவுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணும். நீங்களாக கிளியர் பண்ணிக்கிறது அதை கொஞ்சம் ஓகே அப்படின்னு அந்த டவுட்ஸ் கூட நீங்கள் மூவ் ஆன் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் சப்போஸ் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரியராகவே நீங்கள் கிளாஸஸில் சேர்ந்துடணும். 11th இட்செல்ஃப் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு கிளாஸில் சேர்ந்து நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு மோர் டைம் கிடைக்கும். 1 year நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் 1 year நீங்கள் அந்த நீட் சிலபஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நீங்கள் உங்கள் நீட் எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 3 months பிஃபோரே முடிச்சிடணும். ஸோ 3 months பிஃபோர்லேருந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணுன்னா 50 மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் ஒரு டைமரோடு வச்சு எழுதி எல்லா சிலபஸையும் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீட்டில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பயாலஜிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்ரேஷன். Thank you for watching. Subscribe for more videos.